இது வரைக்கும் 8 பேர்த்து மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன். ஒரு 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 மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். சோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை. அப்படி எனக்கு 82 வயசு ஆகுது. நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன். நான் அந்த அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன். அப்படிதான் அவர் பேசினது. அது படிப்படியாக ஒரு ஹியரிங், 2 ஹியரிங், 3வது ஹியரிங், ஒரு காலகட்டத்தில் இல்ல நாமளே அவரை கிராஸ் பண்ணுவோம்னு அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கத்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுதுறான். அப்ப அவரு வாபஸ் வாங்குறோம்னா இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை காம்ப்ரமைஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவை நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஐ எம் த அக்யூஸ்ட். somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what ever got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்ப வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை.